வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இப்போ ஒரு குழந்தை பிறந்தா 100 ஆண்டு காலம் வாழ்வேன்னு வாழ்த்துறாங்க. ஒரு கல்யாண வீட்டில் போய் பொண்ணு மாப்பிள்ளையும் 100 ஆண்டு காலம் வாழ்வேன்னு வாழ்த்துறாங்க. அப்புறம் வீட்டில் ஏதாவது விசேஷம் நடந்தால் அந்த வீட்டில் உள்ளவங்கள 100 ஆண்டு காலம் வாழ்க அப்படின்னு வாழ்த்துறாங்க. இதோட இந்த 100 ஆண்டு காலம் வாழ்க அப்படின்னு வாழ்த்துறது இதுக்கு என்ன அர்த்தம்? எதனால 100 ஆண்டு வாழணும்? 100 ஆண்டு வாழ்றதுனால என்ன கிடைக்குது? அதனால ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் கிடைக்குதா? அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்குது. அப்போ அதோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு 25 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கும். அப்போ அந்த குழந்தை பிறந்ததை கொண்டாடுறாங்க, சொந்த பந்தங்கள்லாம் வராங்க, வாழ்த்துறாங்க, எல்லாம் நடக்குது. இப்போ அந்த குழந்தை பிறந்ததுக்கு இந்த 25 வயசு அப்பா அதுக்கு என்னென்ன செலவு செய்யணுமோ எல்லாம் செய்வார். அந்த குழந்தைக்கு 5 வயசு ஆகுது. அப்போ ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் அவங்க தகுதிக்கேற்ப அது பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்க்கணும். அப்போ அப்பா அதெல்லாம் செய்கிறாரு. பள்ளிக்கூடத்தில் போய் சேர்க்கறதுக்கு உண்டான செலவு அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ப சேர்த்து பண்ணுவாங்க. இந்த 5 வருஷத்தில் குழந்தையோட அப்பாவுக்கு அம்மாவுக்கு 5 வருஷம் கூடிரும். கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 35 வயசு ஆயிரும். குழந்தைய பள்ளி படிப்பை முடித்து காலேஜுக்கு போகிறதுக்கு ரெடியாகுது. இதுக்குள்ளே 12 வருஷம் ஆகி போகும். இந்த 12 வருஷத்துக்குள்ள சொந்த பந்தம், கல்யாணம், நம்ம வீட்டில் நடந்த விசேஷம் எல்லாம் அப்பாவும் அம்மாவும் தான் கவனித்து செய்வாங்க. இப்போ பிள்ளைங்க காலேஜில் கொண்டு சேர்க்கறதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லா செலவும் அப்பாவும் அம்மாவும் தான் செய்வாங்க. இந்த இந்த காலேஜ் படிப்பில் பிள்ளைகளை சேர்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 45 வயசு 47 வயசுக்குள்ளே அவங்களுக்கு ஆயிரும். கிட்டத்தட்ட முதுமையை நெருங்கிடுவாங்க. ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சரி, இப்போ பிள்ளைங்க காலேஜ் படிப்பை முடிக்கிறதுக்கு 3 வருஷம் ஆகும். சில பிள்ளைங்க 5 வருஷம் எக்ஸ்ட்ரா படிக்கும், 2 வருஷம் எக்ஸ்ட்ரா படிக்கவும் செய்யலாம். சில பிள்ளைங்க படிக்காமலும் போகலாம். சில ஏழை பெற்றோர்கள் பிள்ளைகளை காலேஜில் சேர்க்க முடியாமலும் போயிடும். இப்போ பிள்ளைகளுக்கு கிட்டத்தட்ட 18 வயசு வந்துடும். அப்போ அப்பா அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 50 வயசு வந்துடும். 50 வயசில் இருந்தாலும் அவங்க பிள்ளைகளுக்காக ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. பிள்ளைய வேலைக்கு ரெடி ஆகிடும், வேலைக்கு சேர்ந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிடும். இந்த இதுக்குள்ளே இன்னொரு 5 வருஷம் ஓடியே போயிடும். அப்போ அப்பா அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 55 வயசு ஆயிரும். 55-56 வயசு ஆயிரும். இப்போ பிள்ளைங்க வேலைக்கு போகும்போது அப்பா அம்மா கொஞ்சம் தளர்ந்து போயிடுவாங்க. இப்போ பிள்ளைகளுக்கு கல்யாண வயசு வந்துடும், கல்யாணத்துக்கு ரெடி ஆயிரும். அப்பா அம்மா பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணோ மாப்பிள்ளையோ பார்த்து திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. நல்லா சிறப்பாக திருமணம் செய்வாங்க. இந்த நேரத்தில் அப்பா அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 60 வயசு ஆயிரும். அப்பா ரிட்டையர்ட் ஆயிடுவார். ரொம்ப அதாவது வயசாயிரும், தளர்ந்து போயிடுவாங்க. யாரோட துணையாவது நம்பி தான் அவங்க வாழ வேண்டிய நிலைமை. பிள்ளைங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அப்பா அம்மாவை காப்பாற்றினாங்களா கஷ்டப்படுத்தினாங்களா, அந்த கதைக்குள்ள நம்ம இப்போ போக வேண்டாம். அப்படி போனால் இந்த வீடியோவுக்கு இடம் பத்தாது. அதனால் கொஞ்சம் சுருக்கமாக முடிச்சிடுவேன். இந்த 60 வயசில் பேரனோ பேத்தியோ பிறக்கும். அதை பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்க. வசதியானவங்கன்னா அவங்க கதை வேறு. கஷ்டப்படுறவங்க சில அப்பா அம்மாவுக்கு இருக்க காசெல்லாம் பையனுக்கோ பிள்ளைக்கோ கொடுத்துட்டு அவங்கள நம்பி வாழ தொடங்குவாங்க. அப்படி வாழும்போது சில கஷ்டங்கள், பல நஷ்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த பேரம்பேத்திக்கு பெரிய பிள்ளைகளாகி அதுகளும் படித்து அதுகளும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிடும். அந்த சமயத்தில் இவங்களுக்கு கிட்டத்தட்ட 80 வயசு ஆயிரும்.
இந்த 80 வயசில் பேரம்பேத்திகளுக்கு தாத்தான்னா பிடிக்கும், நல்லா கவனிக்கத்தான் செய்வாங்க. ஆனால் இந்த 80 வயசில் சில நேரம் அவங்களோட அவங்க பெற்ற குழந்தைகளுக்கு கிட்டத்தட்ட 55 வயசு 60 வயசு ஆயிரும். இவங்களுக்கு ஒரு 85 வயசு ஆகும்போது பெற்ற பிள்ளைங்க 85 90 வயசு இருக்கும்போது பெற்ற பிள்ளைங்க கூட இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஏன்னா அவங்களும் தவறி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவங்களும் ஒரு 70 75 வயசில் அவங்க இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த பேரம்பேத்திகளுக்கு பிறக்கிற பிள்ளைங்க இவர் தாத்தா நம்ம யாருன்னு இவங்களுக்கு தெரியாது. அது என்ன நினைக்கும், நம்ம அப்பாவுக்கு தாத்தா, நமக்கு என்ன வந்துச்சு, அப்படி தான் அந்த பிள்ளைய பெரிய பெரிய பிள்ளைகளான அவங்க குடும்பம் நினைக்கும். வீட்டில் பிள்ளைங்க 2க்கு மேலே இருந்தால், இல்லை ரெண்டுக்கு மேலே இருந்தால் அப்போ தலை ஏலம் போடுவாங்க. ஒரு மாதம் என் வீட்டில் இரு, ஒரு மாதம் உன் வீட்டில் இரு, இப்படின்னு ஏலம் போடுவாங்க. சரி, அப்பயாவது கொண்டு போய் வச்சு நல்லா கவனிப்பாங்களா? அதுவும் கிடையாது. இப்படி இருக்கையில் இப்போ பிள்ளைகளே அப்படி இருக்கும்போது பேரம்பேத்தி எப்படி கவனிப்பாங்க? இன்னும் காலம் உருண்டோடி போகும்போது 90 வயசெல்லாம் ஆகும்போது எக்கச்சக்கமான பேரம்பேத்திக, அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க எல்லாம் அதிகமாக இருக்கும். ஆனால் இவங்க கதி நடக்கவே முடியாமல் இயற்கை உபாதையான மலம் மூத்திரம் இதெல்லாம் அல்றதுக்கு ஆள் இல்லாமல் அதிலேயே கிடந்து உழண்டு சீரழிவாங்க. மேக்ஸுக்கு வந்துடலாம். நான் ராஜகோபால். சுப்பியா டிப். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பெரிய ஆதரவை எனக்கு எப்பயும் தாங்க. 100 வயசு வாழ்ந்தா பேப்பரில் வேணா பெருமையாக வரலாம். 100 ஆண்டு வாழ்ந்தவர், 50 பேரம்பேத்திகள், 40 மருமகள், இப்படி பேப்பரில் வரலாம். ஆனால் அவங்களோட நரக வாழ்க்கை இருக்கு, அது சொல்ல முடியாது. இப்படி ஒரு வாழ்க்கை 100 வயசு வரைக்கும் தேவையா அப்படிங்கிறது தான் கேள்வி. 80 வயசு ஆச்சு, பேரம்பேத்தி எடுத்தாச்சு, அவங்க பிள்ளைங்களும் பெரிய பிள்ளைங்க ஆயிடுச்சு. அந்த சந்தோஷத்தோடையே போய் சேர்ந்துடணும், அதுதான் நல்லது. இது என்னோட ஒப்பீனியன். இப்போ இதுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு. நன்றி, வணக்கம்.